ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்துக்கிற ஃபார்மிங் வித் ஸ்பிரிட்டோட அடுத்த சாப்டர் தான். அடுத்த 2 சாப்டர் இன்றைக்கி சேர்த்தே பார்த்துடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி 2 எபிசோட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னால் போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு நான் இங்கே ஹாஸ்டல் வந்துருந்தேன். ஸோ இங்கே ரொம்ப நாய்ஸாக இருக்குது. நான் இதே 3 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் 2 சாப்டர் லாங்காக இருக்கணுங்கிறது தான் சேர்த்து போட்டிருக்கேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்னால் போட முடிச்சுன்னா கண்டிப்பாக நான் 2 வீடியோ நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 3 எண்டிங்கில் ஹீரோ சூப்பர் ஹியூமன் அசோசியேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இருப்பான். அதோட என் பண்ணியிருப்பாங்க. சாப்டர் 4 ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணுட்டு மிஸ்டர் ஜியோனோ இதான் அவங்களோட கடைசி அட்டெம்ப்ட். இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து சூப்பர் ஹியூமனாக ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஷினை கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு மிஷினை கொடுக்கும். அந்த மிஷினில் நம்ம ஹீரோக்கும் ப்ளூ கலர் லைட் மாதிரி வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நீங்கள் ஒரு வழியாக சூப்பர் ஹியூமனாக ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஐடி கார்டை ஹீரோ வாங்கிட்டு அதை பார்த்துட்டு இந்த ஐடி கார்டை வாங்கினா ஒரு நாள் எவ்வளோ ஆசைப்பட்டேன், பட் இப்போ ஒரு வழியாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ லூலுவும் அந்த மிஷினில் கை வைக்கிறதுக்கு வர்றாங்க. உடனே அதை நீ எல்லாம் வைக்கக்கூடாது, சூப்பர் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூலுவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். லூலு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போனால் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி டெலிஷியஸான ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும். லூலுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வந்தால் ஹீரோ லூலும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் சாப்பிட்டு போகலாம் லூலுன்ட்டு நம்ம ஹீரோ லூலு அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வர்றாங்க. அங்கே வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஹியூமன் அசோசியேஷனில். இவங்க 2 பேரும் அந்த சூப்பர் ஹியூமன் அசோசியேஷனில் பெஸ்ட்டான சூப்பர் ஹியூமன்ஸ் தான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஹீரோக்கு ட்ரெஸ் எடுத்துருப்பாங்களா அந்த பொண்ணு வந்து 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் வராரு. இவர் வேறு யாரும் இல்லை, இந்த சூப்பர் ஹியூமன் அசோசியேஷன் இருக்குல்ல, அதாவது இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் இப்போ மேனேஜராக இருக்கார். அவர் வந்துட்டு ஆமாம் இங்கே என்ன நடக்குது, இங்கே இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்கவும் 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும், நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான சூப்பர் ஹியூமன்ஸ், மற்றவங்களுக்குலாம் எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய நீங்களே இப்போ சண்டை போட்டுருக்கீங்கன்னு திட்டுறாரு. அதை பார்த்துட்டு 2 பேரும் திருப்பி சண்டை போடுறாங்க. நான் சண்டை போடல, இவன் தான் சண்டை போடுறான், இல்லை இவன் தான் சண்டை போடுறான். 2 பேரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கும். செத்த நேரம் சண்டை போடாமல் இருக்கீங்களான்னு அவர் கடுப்பில் திட்டம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போகிறப்பே சண்டை போட்டுக்கிட்டே தான் போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, 2 பேரும் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இந்த சூப்பர் ஹியூமன் அசோசியேஷனில் இவங்க 2 பேரும் பெஸ்ட்டாக இருந்து நல்ல ஜாப்பெல்லாம் பார்த்தாலும் ஆனால் 2 பேரும் சண்டை போடாமல் இருந்ததே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா அங்கே ஒரு பொண்ணு வந்து இதான் ரீசெண்டாக ரிஜிஸ்டர் பண்ண சூப்பர் ஹியூமன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மேனேஜர் வந்து இல்லை சரி வை, நான் அப்புறமா ஆஃபீஸில் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு ஆஃபீஸை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் நம்ம மேனேஜரும் உட்காந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு இந்த லிஸ்ட்டில் யாரும் பவர்ஃபுல்லாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசிக்கிறாரு. நான் வந்து ஒரு சூப்பர் ஹியூமனை கிரியேட் பண்ணணும், அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த உலகமே அவனை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சூப்பர் ஹியூமன் அசோசியேஷனுக்கு நான் பிரசிடெண்ட்டாக மாறினாலும் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம ஹீரோட பேரும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து நம்ம லூலுவுக்கு வந்து டிசைன் ட்ரெஸ்ஸை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, எப்பா நீ ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு அதை அவங்க அப்பாட்டையும் காமி அப்படிங்கும். இல்லை போருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து நீ வந்து ஆல்ரெடி உனக்கு ஒரு குழந்தை வந்துட்டு அதனால உனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. குழந்தைன்னா வேற யாரும் இல்லை, நம்ம லூலுவை தான் சொல்கிறாங்க. நம்ம அப்பா வந்து இப்படி கலாச்சிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு 30 வயசு தான் ஆகுது அதுக்கு இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ வருத்தப்பட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ எதையோ கத்திரிக்கோலை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே இதை ஒரு வழியாக முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நம்ம லூலுவை கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கையில் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டு சொல்கிறான், இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு தான் நினைக்கிறேன், பட் நீ உன்னை அங்கே பார்த்தப்போ உனக்கு இது பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உனக்காக ஒரு நேரம் உட்காந்து செஞ்சேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லூலுகிட்ட கேட்கும். லூலுவும் ஜாலியாக சுற்றிட்டேன், லூலுக்கு இது பிடிச்சிருக்கு போல இருக்குது. இது என்னென்னு பார்த்தா ஸ்பிட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லூலுக்காக உட்காந்து இப்போ செஞ்சுருக்கான். சரி ஓகே வா நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு லூலுவை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் நீங்கள் 2 பேரும் மட்டும் என்ன தனியாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதோட சாப்டர் 4 முடியுது. சாப்டர் 5 ஸ்டார்டிங்கில் ஹீரோட ஃபார்ம் லேண்ட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்துட்டு இன்றைக்கி நாள் வந்துட்டு இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ லூலும் வந்து சோளத்தையெல்லாம் பறிச்சிக்கிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஆமாம் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு என் ஃபோனுக்கு அனுப்பி விடு, நானும் இந்த வால்பேப்பரை வச்சுக்க போகிறேங்க. அம்மா ஆல்ரெடி நீங்கள் இந்த வாரத்துலேயே 10 டைம் வால்பேப்பரை மாற்றிட்டீங்கவும். இல்லை வர்ற ஃபோட்டோலாம் அந்த மாதிரி க்யூட்டாக தான், நான் என்ன பண்ணுறது, அதனால தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஹீரோட அப்பா வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே வெட்டியாக பண்ணிட்டு இருக்கீங்க, லூலுவே அங்கே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன வெட்டியாக சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நாங்கள் போய் வேலை பார்க்குறேங்க சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மாவும் போகிறாங்க. அப்புறமா ஹீரோட அப்பாவும் வந்து அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிவிடும் அப்படிங்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோட அம்மா வந்து நீங்கள் என்ன எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்களே இப்போ வந்து அந்த ஃபோட்டோ கேட்குறீங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. எல்லா கிராப்ஸையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை முடிச்சுட்டு ஆமாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இது சீராங் கிராப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து, ஆமாம் ரைட் தான், ஸ்ரீலங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், நான் போயிட்டு கிராப் டெஸ்ட்டரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் போகிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு, இல்லை அதுக்கான அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தா ஹீரோக்கு அப்ரைசல் பவர் மாதிரி வந்திருக்கு. அதில் அந்த கிராப்ஸோட வந்து ரேட்டிங் எல்லாம் போட்டிருக்கு. கிராப்ஸ் பி ரேட்டிங், அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு மானே தேனை பொன் மானே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வந்தால் ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் நின்று இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூப்பர் ஹியூமனாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, ரொம்ப ஈஸியாக எல்லா வேலையும் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ ஆமாம் இது ரொம்ப நல்ல விஷயம் தான், அது மட்டும் இல்லாமல் மணியே ஈஸியாக சேவ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த கிராப் டெஸ்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள், அதை வந்து வாங்கணும். ஏன்னா காஸ்ட்லியான ஆர்டிஃபேக்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அது காஸ்ட்லியான ஆர்டிஃபேக்ட், அதை வாங்குறது பதிலாக இப்போ ஹீரோட அப்ரைசல் பவர் இருக்கிறதுனால அதை வச்சு சமாளிச்சதுனால அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, எதுக்கு நான் மட்டும் இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களாம் வேலை பார்க்காம சும்மா இருக்கீங்க. ஆமாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீ தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன்ட்ட தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருளை தூக்கி வைக்கிறதெல்லாம் ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒரு ஜந்துவெல்லாம் அங்கே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஜந்துவெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோட அப்பா சொல்கிறார், நீ ஒரு நாள் என்கிட்ட சூப்பர் ஹியூமனாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்போ நான் நம்பவே இல்லை. இப்போ நீ சூப்பர் ஹியூமனாகவே மாறி வந்து நிற்கிறா, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நீ கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை மாதிரி ஹீரோயின் வந்து கொஞ்சம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆமாம் லூலு எங்கே காணும், லூலு ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லூலு அங்கேருந்து ஒரு பெரிய மூட்டை மாதிரி கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் என்னத்தை ஏற்றுட்டு வர்றா, ஏதாச்சும் வெயிட்டான பொருள் தூக்குற மாதிரி தான் என்ன கூப்பிட சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு உன்னோட ஆல்ரெடி க்யூட்டான மூஞ்சி வந்து ரொம்ப செவந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அங்கே ஹீரோட, அதாவது லூலுவோட கிராப்ஸ் இருக்குது, சாரி ஹீரோட வந்துட்டேன், லூலோட கிராஃப்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது லூலு தனியாக வளர்த்துருப்பா, ஹீரோ தனியாக ஃபார்ம் பண்ணியிருப்பான், லூலு தனியாக ஃபார்ம் பண்ணியிருப்பா, லூலோட கிராஃப்ட் தான் இருக்குது. அதை பார்த்தா அது ஏ ரேட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு, அதில் எக்ஸ்ட்ராவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து காட் ஆஃப் ஃபார்மிங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரேங்கா A+ ரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஓல்டு சீனை காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஆல்ரெடி நம்ம சேல் பண்ண கேரட்லாம் எவ்வளோ போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து ஹீரோட அப்பா செல் பண்ணியிருப்பார்ல, அதை சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இது அவ்வளோ இது போணுச்சுன்னா அப்புறம் இப்போ இருக்க ஏ ரேங்கெல்லாம் கண்டிப்பாக போகும், ஏன்னா பி ரேங்க்கும் ஏ ரேங்க்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ வந்து வீட்டில் அவன்கிட்ட இந்த ஏ ரேங்க் அந்த சோளத்தையெல்லாம் போட்டு அவிச்சிக்கிட்டு இருக்கான். அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏ ரேங்க் கிராப்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, சி ரேங்கை விட வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது, 10 மடங்கு அதிகமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகம், ஏபி ரேங்க்கு உள்ளதுக்கும் சி ரேங்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இதை குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வாசனை வருது, அதை மோந்து பார்த்துட்டு செம வாசனையாக இருக்குது, நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா லூலும் வந்துட்டா, எனக்கும் கொடு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கேட்கும். இல்லை இப்போ சாப்பிடக்கூடாது, இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இதை பார்த்துட்டு நம்ம லூலு வந்து பாவமாக மூஞ்சி வச்சுக்கும், நல்ல பொண்ணு இல்லை எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோட அப்பா வந்து ஜியோன் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. வாங்க சாப்பிடலான்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஜியோன் வந்து 3த்தையும் தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. தூக்கியாந்து வச்சுட்டு எல்லாம் வாங்க எடுத்துக்கலாம், அது பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது, நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இது ரொம்ப நல்லா இருக்குது, வார்த்தையால் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொர்க்கத்துக்கு போன மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாக்ஷன்லாம் பார்த்தா சொர்க்கத்தில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே டைட்டில் போடுறாங்க, இந்த ஷோவில் வந்து புது ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணிட்டு இப்போது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ஹீரோட அப்பா சொல்கிறார், நம்ம 4 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொன்று மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் எடுத்துக்கலாங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று விடாமல். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணலாம்னு தான் நினச்சேங்க, ஆனால் கண்டிப்பாக எங்களால் முடியலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால நாங்கள் ஏராயம் கேரட்டை மட்டுமே பாதியை காலி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரட்ஸ்லாம் லூலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்க ஏராயம் கிராஃப்ட்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இதில் வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, மேஜிக் பாயிண்டை டெம்பரவரியாக ப்ளஸ் பண்ணுது, சில இது மட்டும் மேஜிக் பாயிண்டை பர்மனெண்ட்டாக ப்ளஸ் பண்ணுது. டெம்பரவரியாக இருக்கிறது மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆனால் பெருசாக பிரச்சனை வராது, ஆனால் பர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது, உலகத்தையே வந்து திருப்பி போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபார்ம் பண்ணது வந்து லூலுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தப்பானவங்களாம் அவளை கடத்திட்டு போக ட்ரை பண்ணுவாங்க, அவளை வச்சு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். கரெக்டான ஐடியா, நான் இருக்க ஏராங்கில் இருக்க பர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதை மட்டும் நான் சாப்பிட்டேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து இதை பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா கொதிக்க வச்சோம்னா அதில் இருக்க எஃபெக்ட்ஸ்லாம் போயிட்டு நான் என்ன பண்ணுறது, நான் பச்சையாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்துகிட்டு போய் மாட்டு கொட்டாயில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு மாடும் பார்க்குது, எனக்கும் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியானதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் தரப்போகிறேன், அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கும். திடீர்னு மாடு பேசுகிற நம்ம ஹீரோ கேட்குது, சரியான கஞ்சப்பெல்லாம் இருப்பான் போல இருக்கு இவன், அந்த மாடு சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணதுலேயே இருக்கிறதே வந்து ஹை குவாலிட்டியான கிராஃப்ட்ஸ் தான் சாப்பிட்ருக்கீங்க, அதனால வந்து ரிட்டையர்டு ப்ரோ ஃபார்மரோட ஹிடன் டேலண்ட்டை அவேக்கன் பண்ணியிருக்கீங்க, உங்களால் இதுக்கப்புறம்
அனிமல்ஸ் பேசுகிற பாஷையெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா அந்த ரிட்டையர்ட் ப்ரோ ஃபார்மர்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து பிளெஸிங் கொடுத்துருப்பார்ல ஒருத்தர், அவர் தான் ரிட்டையர்ட் ப்ரோ ஃபார்மரு. அதை நான் ஃபஸ்ட்டு சாப்டரே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எபிசோட் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 2 எபிசோட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கே தெரியும். நானும் இன்னைக்கு 2 எபிசோட் போட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் இன்னைக்கு தான் ஹாஸ்டல் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஹைவே வேற பக்கத்தில் இருக்குது. ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அடிக்கடி பஸ்ஸு போயிட்டுருக்கு, பைக்கு போயிட்டுருக்கு. ஹார்ன் வேற நான் இருக்கிற இடத்துலயே சும்மா நொய்யின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் வேற மாடியில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். காற்று வேற சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப டார்ச்சராக போயிட்டு நான் இதை மட்டுமே 3 மணி நேரமா உட்காந்து இந்த 2 சாப்டருக்கு மட்டுமே எடிட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துங்க. ஸோ வந்து என்னால் இன்னைக்கு 2 வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரில. போட முடிஞ்சா கண்டிப்பாக போட்டாரேன். அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 சாப்டர் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அப்போ தான் நான் கொஞ்சம் தைரியமாக இந்த மான்வாவை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மான்வாவில் அங்கங்கே சப்டைட்டில் குழப்பி வச்சுருக்காங்க லூசு போயிடும். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக